இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதரான புனித மத்தியாசுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த திருத்தூதர் மத்தியாஸ் இயேசுவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாதவர். ஆனாலும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு பெந்தகோஸ்தே விழாவிற்கு முன்னம் திருத்தூதர்களால் தூய ஆவியால் தூண்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அன்புமிக்கவர்களே, இவருடைய இந்த தெரிவு என்பது இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகளிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவரை எப்படி கடவுள் அன்பு செய்கிறார் என்பதைத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு விளக்கமாக கூறுகிறது. இயேசுனுடைய இறப்பு மற்றும் உயிர்ப்புக்கு பிறகு யூதாஸ் இஸ்காரியத்து இடத்துல வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் திருத்தூதர்கள். இந்த 12 திருத்தூதர்கள் ஒருவரை புதிதாக எடுப்பதற்கு சில நிபந்தனைகளை விதித்தார்கள். யூதாஸ் இஸ்காரியத்துக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு, யோவானால் கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கிலிருந்து இயேசுவினுடைய விண்ணேற்றம் வரை அவரோடு இருந்திருக்க வேண்டும். இயேசு உயிர்த்த பின் மற்றவர்களுக்கு தோன்றிய போது அவரை பார்த்திருக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு நிபந்தனைகளோடு தான் திருவுளச்சீட்டு போட்டு இவருடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் மத்தியாஸ் மிகவும் ஒருத்தல் முயற்சிகளை செய்யக்கூடியவர் என்றும் இயேசுவால் அனுப்பப்பட்ட 72 சீடர்களில் ஒருவராக இவர் இருந்தார் என்றும் இயேசுவோடு எல்லா நேரங்களிலும் பயணித்தவர் என்றும், ஆனால் 12 திருத்தூதர்களில் ஒருவராக நேரடியாக அழைக்கப்படாவிட்டாலும் கடைசியில் தூய ஆவியினுடைய தூண்டுதலால் அவர் திருவுளச்சீட்டின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நாம் வரலாற்றில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவால் 12 திருத்தூதர்களோடு ஒருவராக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் அல்லது அழைக்கப்படாவிட்டாலும் 72 சீடர்களில் ஒருவராக இருந்து இந்த அழைப்புக்காக கடவுளுடைய இறை அழைத்தலுக்காக காத்து கிடந்தவர் தான், பொறுமையோடு தாட்சியோடு இருந்தவர் தான் திருத்தூதர் மத்தியாஸ். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு சாட்சியாக இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக அவர் மரித்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த திருத்தூதர் மத்தியாசியனுடைய வாழ்வு நமக்கு என்ன பாடத்தை சொல்லி தரலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஒரு அழகான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படி என்கிற ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கிளை பங்குக்கு திருப்பலி ஆற்றுவதற்காக சென்றிருந்தேன். ஒரு சின்ன பங்கு அது. திருப்பலியில் நான் திருப்பலி நிகழ்த்தி விட்டு பிறகு நற்கருணை வழங்குகிற பொழுது ரொம்ப குறைவான மக்கள் தான் அங்கே இருந்தார்கள். சரி, குறைவான மக்கள் தானே, எல்லோருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைத்து திவ்ய நற்கருணையை நான் கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் கிறிஸ்துவின் திருவுடல் என்று நான் சொல்லுகிறேன், அவருக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை. என்ன கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாரு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரா, தகுந்த தயாரிப்போடு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, நான் கிறிஸ்டின் இல்லைங்க சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரா, தகுந்த தயாரிப்போடு இருக்கீங்களா அப்படின்னு நான் திரும்பவும் அந்த பெண்மணி இடத்துல கேட்குற நேரத்தில், இல்லைங்க சார், ஆனால் ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்கிட்ட முகமுகமாக பேசுவார். அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும், அவர் என்கிட்ட பேசுவார், எங்கள் குடும்பத்தில் நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு நான் வாங்க வந்தேன் அப்படி என்று அந்த பெண் வெகுளியாக என்னிடத்தில் சொன்னார். அம்மா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தகுந்த தயாரிப்போடு உள்ளவர்கள் தான் இந்த திவ்ய நற்கருணையை பெற வேண்டும். நீங்கள் அமைதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள், பூசை முடிஞ்சு உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கு நான் திவ்ய நற்கருணையை வழங்கிவிட்டு திருப்பலி முடிந்து அவர்களுக்காக ஒரு ஜெபத்தையே அவர்களுக்காக நான் ஏறெடுத்து ஜெபித்தேன். அன்புமிக்கவர்களே, அதே ஆலயத்தில் அல்லது நம்ம திருப்பலிக்கு செல்லுகிற பல ஆலயங்களில் திவ்ய நற்கருணை பெறுகிற நேரத்தில் நாம் எல்லோருமே பங்கு பெறுகிறோம். நான் இந்த இடத்திலிருந்து நீதி தீர்ப்பை வழங்க விரும்பவில்லை, மாறாக என்னையும் சேர்த்து தான் ஒரு ஆன்ம பரிசோதனைக்காக அழைக்கிறேன். திவ்ய நற்கருணையை நாம் பெறுகிற பொழுது குருவானவர் கிறிஸ்துவின் திரு உடல் அப்படி என்று நம்மிடத்தில் கொடுக்கிறார். குருக்களாகிய எங்களுக்கும் அல்லது பொதுமக்களாகிய உங்களுக்கும் இந்த கேள்வியை கேட்கிறேன், எத்தனை முறை அந்த இயேசுவினுடைய திருவுடலை உண்மையான திருவுடலாக, இயேசுவின் உடலாக, என்னை மீட்கும் உடலாக,
என்னுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக, என்னுடைய ஆன்ம உணவாக, என்னுடைய நிறை வாழ்வின் உணவாக எத்தனை முறை நான் உணர்ந்து இயேசுனுடைய திருவுடலை ஆமேன் அப்படி என்று விசுவாசத்தோடு பெற்றிருக்கிறேன் என்கிற ஆன்ம ஒரு பரிசோதனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புமிக்கவர்களே, இயேசுவை அறியாத ஒரு பெண், திருமுழுக்கை பெறாத ஒரு பெண், எந்த அருள் அடையாளங்களையும் பெறாத ஒரு பெண் அந்த இடத்துல ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட அவர் முகமுகமாக பேசுகிறாரு, எங்கள் குடும்பத்தில் நிறைய நல்லது நடந்திருக்கிறது அப்படி என்று இயேசுவை அறியாத ஒரு பெண் இயேசுவை பெற வருகிற இந்த ஒரு நிகழ்வை நான் உங்களோடு பகிர்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் இயேசுவனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெறுகிற பொழுது உண்மையான விசுவாசத்தோடு பெற உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுக்கிறேன். அன்புமிக்கவர்களே, தகுதி அற்றவர்களாக இருந்தாலும், பாவ நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கடவுளை புறக்கணித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆம் அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் மத்தேயாஸ் 72 சீடர்களில் ஒருவராக இருந்தார். ஆண்டவர் இன்றைக்கு அவரை அழைத்தது போல உங்களையும் என்னையும் தாட்சியோடு காத்திருப்பவர்களை அவருக்கென்று அழைக்கின்றார், அவருடைய பணிக்கென்று அழைக்கின்றார். அந்த அழைத்தலை உணர்ந்தவர்களாய் திருவிருந்தில் ஒவ்வொரு முறையும் இயேசுவை உட்கொள்கிற பொழுது முழு விசுவாசத்தோடு இயேசுவினுடைய திரு உடலை உட்கொண்டு நிறை வாழ்வை பெற இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.